ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு பலகீனம் நம்மை ஆட்கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தேவனுக்காய் நிற்க வேண்டும், அல்ல தேவனுக்காய் செயல்பட வேண்டும், தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது சத்ருவானவன் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு சில பலகீனங்களை போட்டு அவற்றிலிருந்து நம்மை தடுமாற செய்கிற சூழ்நிலை அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். நான் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பலகீனம் என்னை ஆட்கொண்டதினாலே என்னால் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறேன் என்கிற சூழலிலே இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே தேவன் நம்மோடு பேசுகின்ற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது அழகாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உங்களுக்கு தெரியும், என்ற பவுல் சவுலாக இருக்கும்போது தேவன் இந்த சவுலை சந்திக்கிறார். ஆமென். சவுலை சந்தித்து தேவன் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவனை பவுலாக மாற்றி தேவன் அவரை அழைக்கிறார். ஆமென். நீங்க படிச்சிருப்பீங்க, அப்போஸ்தலர் வாசித்திருப்பீங்க. அவர் பவுலை சவுலாக இருக்கும் போது அவர் வழிமாறி கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும், நெருக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தில் செயல்பட்டவர் தான் இந்த சவுல். ஆமென். அப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் சந்திக்கிறார். அவர் சந்தித்து அங்கிருந்து அவரை பவுலாக மாற்றுகிறார். அவருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழுகிறது, ஒரு விஷன் கிடைக்கிறது, அவர் பார்வை அடைகிறார், புதிய பார்வை பார்க்கிறார், தேவனுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு பலகீனங்கள் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பகுதியை நீங்க வாசிக்கும் போது அழகாக 19 முறை பலகீனம் என்கிற பதத்தை அவர் யூஸ் பண்ணுகிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது பலகீனமானவன், நான் பலகீனமானவன் என்று சொல்லி 19 முறை அவர்களை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி எல்லாவற்றிலும் எனக்கு பலகீனம் 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 என்று சொல்கிறவர் தான் இந்த பவுல். ஆமென். ஆனால் இப்படிப்பட்ட பவுல் தான் பிற்பாடு சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இவர் அழகாக சொல்லும்போது வாசிக்கலாம். நம்ம 2 கொரிந்தியர் 12:7 படிங்களேன். மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கும் அது என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவர் சொல்கிறார், அந்த பலகீனத்தை அவர் எப்படி சொல்லுகிறார்னா, என்ன உயர்த்தாதபடிக்கு எனக்காக ஒரு முள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக நேரத்தில் சில முள்கள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது நம்மை உயர்த்த விடாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஆமென். நம்மை உயர்த்த விடாதபடிக்கு சொல்லுவாங்க, இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா நான் எப்படியோ பண்ணியிருப்பேன். ஆமென். அது கிடைச்சிச்சுன்னா எப்படியோ ஆயிருப்பேன், ஆண்டவருக்கு அதான் தெரியும், அதை கிடைக்காம வச்சிருவாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் அப்படியே பண்ணியிருப்பேன், ஆண்டவருக்கு தெரியும், இது கிடைச்சிச்சுன்னா நான் பையன் நம்ம பிடிச்சபடியில நிக்க மாட்டான். ஆமென். அவருக்கு தெரியும். பவுல் சொல்கிறார், பலகீனம் 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 என்று சொல்லி தன்னுடைய கொரிந்திலே அவர் சொல்லும் போதும், ஆனால் இங்கே சொல்கிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம், அது ஒரு சாத்தானுடைய முள்ளுதான், ஆனாலும் என்னை உயர்த்தாதபடிக்கு அது எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் படிக்கல, 8ஆம் வசனம் படிக்கல, 12:8. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கும் போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அவர் சொல்றார், நான் 3 முறை நான் ஜெபித்திருக்கிறேன், இது மாற வேண்டும் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லல, அதை மாற்றுறேன் சொல்லல, அந்த பலகீனத்திலும் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
நான் பலகீனமானவன் தான், எனக்கு பலவீனம் இருக்கிறது தான். ஆனாலும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலகீனத்திலே அவருடைய கிருபை, அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு பேசுகின்ற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே பலகீனம் வந்து தாக்குவதனாலே என்னால் இதிலிருந்து செயல்பட முடியவில்லை, அப்பா இதிலிருந்து என்னை எழும்ப முடியவில்லை. ஏதோ ஒரு பலகீனம் உங்களுடைய சரீர பிரகாரமாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையிலே பலகீனம் இருக்கலாம், இல்ல உங்க பினான்சியல் லெவல்ல ஒரு பலகீனம் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்திலே பலகீனம் இருப்பதனாலே என்னால் தேவனுக்காய் செயல்பட முடியவில்லை, தேவனுக்காய் எழும்ப முடியவில்லை, தேவனுக்காய் நிற்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே உங்களோடு பேசுகிற காரியம், உங்களுடைய பலகீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், அவருடைய பலன் பூரணமாய் இறங்கும். உங்களுடைய பலகீனத்திலே ஐயா எனக்கு பலகீனம் இருக்கு என்பது அல்ல, அந்த பலகீனத்திலும் அவருடைய பலனை பூரணமாய் நிரப்பி உங்களை நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, எனக்கு பலகீனமாய் இருந்துச்சு, அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அடுத்த பின்பகுதியை படி, ஆகையால் கிறிஸ்துவுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலகீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த பலகீனத்தை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்ட. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வளவுதாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். இது இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும். ஆமென். ஸ்மூத்தா இருக்கும். ஆமென். நம்ம சில வேளை நினைக்கிறோம், அப்பா அது இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா, இது கிடைச்சிச்சுன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன், இது இருந்துச்சுன்னா இதை செஞ்சிருப்பேன், இது இருந்துச்சுன்னா அதை செய்ய. ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் நான் அப்பாவிட்ட நிறைய கேட்டிருக்கேன், அப்பா எனக்கு அது இருந்துச்சுன்னா, எங்களுடைய மினிஸ்ட்ரி நாங்கள் வெளியில் ஃபுல்லாக போயிட்டுருப்போம், அநேக இடங்களுக்கு போயிட்டுருப்போம். நாங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் முன்னாடி இருந்தோம், யூடியூப்பில் நாங்கள் மீடியா மினிஸ்ட்ரி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் இருக்கும்போது நான் அப்பாவிட்ட கேட்பேன், எங்களுக்கு அதுக்கு நிறைய திங்ஸ் வேணும், ஆமே அதுக்கு கேமரா வேணும், எங்களுக்கு மைக் வேணும், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். நான் அப்பாட்ட அநேக நாள் கேட்டிருக்கேன், எனக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்பாட்ட கேட்டிருக்கேன், அப்பா அது இருந்துச்சுன்னா நான் இது பண்ணி, நான் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், அது இருந்துச்சா இதை பண்ணிக்கலாம், இது இருந்துச்சா இப்படி பண்ணிக்கலாம், இது கிடைச்சிச்சுன்னா டேடி இது இருந்துச்சுன்னா. ஒரு நாளைக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசினார், என்னன்னா உனக்கு இருக்கிறத வச்சு முதல்ல பண்ணு நீ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறத வச்சு நீ பண்ணு. ஆமென். உனக்கு இருக்கிறத வச்சு நீ தொடங்கு, நான் உனக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைச்சிருந்தேன், டாடி இதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் என்னால் ஊழியம் பண்ண முடியும், இந்த மீடியா மினிஸ்ட்ரி பண்ண முடியும், அந்த மினிஸ்ட்ரி பண்ண முடியும், இந்த மினிஸ்ட்ரி பண்ணணும், அதுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும். அப்பாட்ட ஒரு நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பா சொன்னாரு, இருக்கிறத வச்சு நீ பண்ணு, அப்போ உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் தருவேன். நாம இருக்கிறத வச்சு பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பா நான் நினைக்காத எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்தது அதுதான். நீ எதை குறித்து பலகீனம், உனக்கு பலகீனம் பலகீனம் பலகீனம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீ ஸ்டக்கா இருந்துராத. எனக்கு பலகீனம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்துராத. உங்களுக்கு பலகீனம் இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிற இடத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். அவர் சொல்கிறார், உன்னுடைய பலகீனத்திலே அவர் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். ஒரு ஸ்டெப் தான் வைக்க முடியும்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருங்க. ஆமென். ரெண்டாவது ஸ்டெப் எப்படி வைப்போன்னு எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு தவிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதா உங்க வேலை. இரண்டாவது ஸ்டெப் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கி உங்களை நடக்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க வேணும். பவுல் சொல்கிறார், பவுலை தேவன் சவுலா இருக்கும்போது சந்திக்கும் போது பவுலை கேட்கிறார். சந்திக்கும் போது அழகாக அந்த வசனம் இருக்கு அப்போஸ்தலத்திலே. அவர் கேட்கிறாரு, நீங்க யாரு? அவர் சொல்றார், நான் தான் இயேசு, நீ என்னதான் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அடுத்து பவுல் கேட்கிறார், ஐயா நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கேட்க வேண்டும், இயேசுப்பா நான் என்ன செய்ய நீங்க சித்தமாய் கொண்டிருக்கிறீர்? தேவ பிள்ளைகள் கேட்க வேணும், நான் என்ன செய்ய நீங்க விருப்பமா இருக்கிறீர்? நான் உட்கார்ந்தேன், ஜெபிச்சேன், மூட்டு வலிக்கு ஜெபிச்சேன், இடுப்பு வலிக்கு ஜெபிச்சேன், நெஞ்சு வலிக்கு ஜெபிச்சேன், குடும்பத்துக்கு ஜெபிச்சேன், பிள்ளைகளுக்கு ஜெபிச்சேன். அல்ல, கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. வார்த்தை கேட்க வேணும். இயேசுப்பாவை பார்த்து நான் என்னப்பா செய்ய வேணும்? உட்கார்ந்தேன், ஜெபிச்சேன், பாட்டு பாடினேன், அப்பா உபவாச கூட்டம் போனேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சேன், என்னுடைய வீட்டுக்காக ஜெபிச்சேன். இல்ல, அது விசுவாச வாழ்க்கை என்பது அல்ல. நான் என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா. பவுல் நமக்கு கத்து தரது அதுதான். அவன் தேவனை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்த சவுல் தான் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆமென். நம்ம என்ன கேட்டிருப்போம்? என்ன கேட்டிருப்போம்? கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், கொஞ்சம் கடை இருக்கிறையா, அதை முதல்ல செட்டில் பண்ணுங்க, அப்புறம் ஊழியத்துக்கு வர்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமென்.
சொல்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரு, இதெல்லாம் செட்டில் பண்ணுங்க, அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்ல, நீ வா, அதெல்லாம் நான் செட்டில் பண்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் நீ வா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவாருன்னு சொன்னா, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பாருன்னு சொன்னா, அவரை நம்பி காலடித்து வைத்த எந்த பிள்ளைகளையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். நீ நம்பி அவரை நம்பி வந்தா அவர் ஒரு நாளைக்கு வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நேத்தைக்கு சொன்னேன், சிங்க குட்டிகள் பட்டினியா கிடந்தாலும் அவரை நம்பி வந்த பிள்ளைகள் பட்டினியாய் கிடப்பதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சமீபத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லைன்னு தெரியல, கொரோனா காலத்தில் ஒரு பிரேசில் நாட்டிலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணார். ஆமென். எனக்கு தெரியாத அந்த நபரை கால் பண்ணியிருந்தார், எனக்கு ஜெபிக்கும்படியா சொன்னார், கால் பண்ணார், பேசினார். நான் கேட்டேன் அந்த சகோதரன்ட்ட, கொரோனா காலத்தில் அவருடைய கம்பெனி எல்லாம் முடக்கப்பட்டது, தங்க இடம் இல்லை. அவர் ஏதோ சென்னை சேர்ந்த ஒரு நபர்னு நினைக்கிறேன், தங்க இடம் இல்லை, அவருக்கு எல்லாம் முடக்கப்பட்டது. பிரேசில் நாட்டிலே தனிமையா இருக்கிறார், மனைவி பிள்ளைகள் ஊர்ல இருக்காங்க, அவர் மாத்திரம் தனிமையா இருக்கிறார். வீட்டில் அவருடைய நிலைமை சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அந்த கொரோனா காலத்துல ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகி விட்டது. அவருக்கு அங்க சாப்பிடுற வழி இல்ல, தங்க வழி இல்ல. ஆமென். அந்த நேரத்துல தான் அவர் வேதனையோடு எனக்கு கால் பண்ணார். நான் கேட்டேன், அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், எப்படி பிரதர் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா போய் எனக்கு சொன்னார், எனக்காக தேவன் அநேக காகங்களை எழுப்பியுள்ளார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேக காகங்களை அங்கே எழுப்பியுள்ளார். எனக்காக அநேக பேர் எனக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, ஆனால் என்னுடைய போஷிக்கிறார் தேவன். அநேக காகங்களை கொண்டு தேவன் போஷிக்கிறார். தங்க எங்கயா தங்கி இருக்கீங்க? ஒரு சகோதரர் சொன்ன, என் வீடு காலியா தான் கிடக்குறையா, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தங்கிக்க. தேவன் எந்த சூழலிலும் உன்னை போஷிப்பார். தேவன் எந்த சூழலிலும் உனக்கு புகலிடம் தருவார். தேவன் எந்த சூழலிலும் உன்னை பாதுகாப்பார். உன் பலகீனம் பெருசு அல்ல, அவருடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. எல்லா சூழலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதுதான் தேவ பிள்ளைகள் நம்ம கேட்க வேண்டிய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்பாட்ட? இதுவரை உங்க உள்ளத்துல யோசிச்சு பார்த்துக்க வேணும், நான் என்னப்பா செய்யணும், என்னப்பா செய்யணும்? அப்பாட்ட டெய்லி கேட்டிருக்கிறோம், எதெல்லாமோ கேட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு அது கேட்டிருக்கோம், அப்பாட்ட நான் என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா. உங்களால முடிந்தது, ஆமென், அப்பாவுக்கு செய்வேன். ஹல்லேலூயா. உங்களால முடிந்தது, ஆமென். பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா, பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்களா, பேசுங்களேன், பேச்சு கொடுங்களேன், கேட்போம். நீங்க எங்க ஊரு, எந்த ஊரு, உங்க வீடு என்ன, அதெல்லாம் கேட்போம். ஆமென். நான் அநேகரை பார்த்துருக்கிறேன், போறது பல்ல அடைக்கணும்னு போவாங்க, கேட்டா அந்த பல்லு ஹாஸ்பிட்டல் மொத்த ஹிஸ்டரி வந்துடும். அவங்கள்ட்ட பேசணும் கேட்டா. அவ்வளவு திறமையை தேவன் கொடுத்திருக்காரு சில சகோதரிமார்களுக்கு. ஆமே. சில இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க, அதுக்குள்ள நான் யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், ரொம்ப பேச மாட்டேன், வெளியில எல்லாம் ரொம்ப பேச மாட்டேன், வந்தா ஆமா சொல்லிடுவேன். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கிடைச்சு நம்ம ஹிஸ்டரி எடுத்துருவாங்க, பேசிய ஹிஸ்டரி எடுத்துருவாங்க. 2 வார்த்தை பேசுறீங்க இயேசுவை பத்தி, ஹல்லேலூயா, அவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆமே. 2 வார்த்தை சொல்லிருங்க ஐயா. நான் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு சின்ன பையன், அவங்க எங்க ரிலேஷன் வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். அந்த பையன் அங்கிள் வாங்கன்னு சொன்னா, உட்காந்து ஒரு படக்கதையை சுத்தமா சொல்லியே முடிச்சுட்டான் 5 நிமிஷத்துல. ஆமேன். ஒரு இங்கிலீஷ் மூவி, அந்த சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு மூவி 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டான் என்கிட்ட. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் கொஞ்சம் பேசுங்களே இயேசுவை பத்தி, உங்க நண்பர்கிட்ட பேசுங்களே இயேசுவை பத்தி, உங்களை நடத்துகிற இயேசுவை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிங்களே, அவர் உங்களை நடத்துவதை உங்கள் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டெப் நீங்க தேவனுக்காக எடுக்க பழகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப்ல தான் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறோம். ஆமென். எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, ஏன் பலகீனம், என்னுடைய நிலைமை, என் குடும்ப சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய அது, என்னுடைய இது, என்னுடைய அது. ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ வாப்பா, நான் நடத்துறேன். ஆமென். நீ வாப்பா, எடுத்து வாய், ஸ்டெப் எடுத்து வாய். நீ எடுத்து உன் பலகீனம் என்று பார்க்காதே, நீ என்னுடைய பலவீனம் என்று பார்க்காதே, என் குடும்ப சூழல் என்று பார்க்காதே, என்னுடைய நிலைமை என்று பார்க்காதே, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், உன் பலகீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இங்க அப்படிப்பட்ட பலகீனம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த பவுல் தான் பிற்பாடு பிலிப்பியருக்கு அழகாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலகீனம், ஐயா அந்த பலகீனம் மாறணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த பவுல் தான் இப்ப பிலிப்பியருக்கு எழுதும் போது அழகா சொல்றார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். இது விசுவாசங்க, இது தேவ பிள்ளைகளுக்கு வேணும், இந்த விசுவாசம் வேணும். ஆமென். ஐயா எனக்கு பலகீனம் இருக்கு சொல்லி தேவ சன்னிதானத்தில் இருப்பது அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். என்ன பலப்படுத்துற நான் என்ன கொண்டல்ல, என்ன பலப்படுத்துகிற அவரை கொண்டு, அந்த விசுவாசம் வேணும். ஆமென்.
என்ன கொண்டு எனக்கு அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன கொண்டு செய்ய முடியும் என்று நினைக்கிறார். என்ன கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, பலப்படுத்துகிறவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அதான் தாவீது அழகாக சொல்லுவார். அவருடைய நாம திருப்பிக் கொள்ளலாம் 2 சாமுவேல் புத்தகத்திலே அவர் அழகாக சொல்லுவார். 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. 17:37. 1 சாமுவேல் 17:37 படிங்களேன். நான் படிக்கிறேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. தாவீது சவுல் இது சொல்றாரு. சவுல் ராஜா சொல்றாரு, எப்படியா நீ போவ? பெலிஸ்தியன் இருக்கிறான், கோலியாத் இருக்கிறான், இஸ்ரவேல் ராணுவமே அவனை பார்த்து பயந்து இருக்கிறது. ஆனா தாவீது அழகா சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை கரடியின் கைக்கு தப்புவித்தார், அவர் என்னை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இவனை மேற்கொள்வேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம். ஆமென். என்னுடைய பலத்தினால் நான் போவது அல்ல, என்னுடைய பலத்தினால் நான் செய்வது அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. என்னை தப்புவித்த கிறிஸ்துவினாலே, இவற்றிலெல்லாம் என்னை காத்த கிறிஸ்துவினாலே, இவற்றிலெல்லாம் என்னை நடத்தின கிறிஸ்துவினாலே. அதனால் சங்கீதத்தில் அழகா சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். ஆமென். என் பலன் நீங்க தான்ப்பா. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் பலன் நீங்க தான்ப்பா. தேவ பிள்ளைகள் சொல்லணும், என் பலன் நீங்க தான்ப்பா. என்னை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என் பலன் நீங்க தான்ப்பா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், என் பலன் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. என் பலன் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சுயத்தை நம்பி அல்ல நம்ம போறது, அவருடைய பலத்தை நம்பி. அவர்தான் நமக்கு பலனா இருப்பவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க, எல்லாத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், குதிரையை குறித்து மேன்மை அவர்கள் எல்லாரும் புரிந்து விடு. நாங்களோ யாரை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? எங்க இயேசுவை. ஆமென். அவர் குறித்து மாத்திரமே. நம்மளால் நிக்கிறோம்னா அவருடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா. நம்ம செய்கிறோம்னா அவருடைய பலத்தினாலே, நம்ம நடக்கிறோம்னா அவருடைய பலத்தினாலே. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு சிந்தை வேணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழலிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். தாவீது சும்மா போகவில்லை. அவருக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு இருப்பதால் என்னை சிங்கத்தின் கைக்கு பாதுகாத்தார், கரடியின் கைக்கும் பாதுகாத்தார். அப்படி என்று சொல்ல இந்த கோலியாத் ஒரு பொருட்டல்ல. ஏனென்று சொன்னால் நான் சிறியவன் தான், எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், நீங்கள் பலகீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர், உங்களுக்குள் இருப்பவர் நிறைவானவர், உங்களுக்குள் இருப்பவர் அவர் பலனானவர். ஆமென். அவர் பலனானவர். நீங்க சாதாரண ஆளுதான்யா, நீங்க சாதாரண ஆளுதான். மனுஷன் சொல்லலாம், அவன் என்னையா பொடிப்பையன் சொல்ல, அவன் பொடிப்பையன் தான், அவன் பொடிப்பையன் தான். அந்த பொடிப்பையனுக்கு உள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் பொடிப்பையன் தான். அந்த சகோதரி சின்னவதான். அவ சகோதரி ஏளனமான சமுதாயம் பார்த்து சொல்ல, அவ சின்னவதாயா. ஆனால் நான் தேவ ஆவியினால சொல்ல, சின்னவன் தான். அவருக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பலமுள்ளவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், சகல சூழலை மாற்றுகின்றவர், சகலத்தை நேர்த்தியாய் அதன் காலத்திலே செம்மையாய் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சகோதரர் சொன்னாங்க, ஏப்பா என் ஆடுகளை விட்டுடியாப்பா இங்க வந்த. சரி, அது சகோதரன் சொன்னாங்க, நீ ஆடுக மேய்க்க தான் லாயக்கு. சகோதரன் பார்வையில் அவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு, யுத்தத்துக்கு நீ எதுக்காக எந்த? ஆமே. இப்போ தாவீது போய் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, நாம் சாதாரண ஆளு தான், எனக்குள்ள இருக்கிறார் பாரு. சவுலுக்கு முன்னே இருக்கும்போது அவர் அப்படிதான் போய் நிற்கிறாரு. ஐயா, நான் பண்ணுவேன். அவர் ஒரு நாளைக்கு சொல்ல, நான் சாதாரண ஆளு தான் ஐயா, எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் பாரு, அவர் பெரியவர், என்னை விட்டு பாறையா நான் எடுத்து. ஆமே, நம்மளும் ஓடி இருப்போம். ஆமே, கூட்டம் கூட்டமா இஸ்ரவேல் ராணுவம் ஒளிஞ்சது மாதிரி போய் ஒளிஞ்சிருப்போம். அவர் சொல்ல, எனக்குள்ள இருப்ப பெரியவர். எல்லா சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலையிலும் என்னை எதிர்கொள்ள வைக்க எனக்குள் இருக்கிற தேவனால முடியும். ஹல்லேலூயா. நம்ம கோழை அல்ல, தேவ பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எந்த சூழலிலும் பயந்து போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நம்மை எல்லா சூழலிலும் பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லா சூழலும் அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், என்ன பலப்படுத்துகிறவர் அவர். ஆமென். இந்த எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். என்ன நடத்துகிறவர் அவர், என்ன பாதுகாக்கிறவர் அவர், என்னோடு இருப்பார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்வேன், சுயம் வெளிப்பட்டுறக்கூடாது.
நான் சொல்வேன், நான் செய்கிறேன்னு ஒரு நாளைக்கு சொல்லிடக்கூடாது. என்னை கொண்டு தேவன் செய்வா. என்னால் முடியும் ஐயா. யோசனைகள் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு கை வந்த கலையான்னு சொல்லுவான். யானைக்கும் என்னை சறுக்கிடும். ஆமென். தேவ பிள்ளைகளை, தேவனை நம்பி கால் எடுத்து வைத்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு சறுக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க பலத்தில் கால் வச்சா சறுக்கிடும். ஆமென். அவரை நம்பி கால் எடுத்து வச்சு பாருங்களேன், சறுக்காது. அவர் பாதுகாப்பார். அதான் தாவீது சொல்கிறார், என் கால்கள் சறுக்காதபடிக்கு நான் போற வழிகளை விசாலமாக்கும் அப்பா. ஆமென். அவர் விசாலமாக்குவார். ஆமென். அவரை நம்பி நீங்க கால் எடுத்து வச்சு பாருங்களேன், உங்க கால்களை நிலப்படுத்துவார். நீங்க போற வழி அவர் வாய்க்க பண்ணுவார். செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரை நம்பி எடுக்கணும், கால் வைக்கணும். ஆமென். ஒரு நாளைக்கு உங்க மாம்சத்தை எழும்ப விடக்கூடாது. ஹல்லேலூயா. பவுல் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஞானவான். அவர் எல்லாவற்றையும் தேர்ந்தவர், எல்லா அதிகாரத்தையும் படைத்தவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்ன பலப்படுத்துகிறவர் அவர் தான் ஐயா. எல்லாருக்கும் இருக்கு, ஆனா பலப்படுத்துற அவர் ஞானத்தில் குறைந்தவன் அல்ல. அவர் சொல்லுற பலப்படுத்துகிற அவர் தான் ஐயா. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஞானம் வந்ததுமே ஐயோ என்னால முடியும் என்கிற எண்ணம் வருதில்லை. இல்லை, வரக்கூடாது. என்னை பலப்படுத்துகிறவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், எல்லா சூழலிலும் என்னை பாதுகாக்கிறவர் அவர். அது சிந்தை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. பவுல் சொன்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் பலவீனத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இதை செய்ய முடியலப்பா, எனக்கு இந்த பலகீனம் இருக்கிறது என்கிற சூழ்நிலை இந்த இடத்துல வரலாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாம். உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. ஹல்லேலூயா. அவரை நம்பி கால் எடுத்து வைங்களேன். ஹல்லேலூயா. பவுல் ஜெபித்தார், இந்த பலகீனம் மாறணும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும் மகளே. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறேன், என் கிருபை உனக்கு போதும். உன் பலகீன நேரத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். உன் பலகீன நேரத்தில் என் பலனுக்கு பூரணமாய். எல்லாரும் கண்களை மூடி அப்பா ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்களே. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்களேன். உங்க பலகீன பெருசல்ல, உங்களை நடத்துகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழல் உன்னை பாதுகாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்த அவர் முடியும். ஹல்லேலூயா. இயேசுவேன்னு நீங்க நம்பி செயல்பட்டா, சிங்கத்தின் கபியில நீங்க கடந்தாலும் அதிலிருந்து உங்களை வெளியே அவர் கொண்டு வருவார். அக்கறை சூழலில் நீங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை பலப்படுத்துகிறார் அவர். ஒப்பு கொடுத்து ஜெபிங்களே. ஹல்லேலூயா.